ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டே அன்பாக்ஸ் பண்ண பேப்ளேட்லேருந்து கிடைச்ச ஒரு பேப்ளேடு அப்படின்னா அது இந்த ஒரு வெரி எரேஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த லாட்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஒன்னஸ்ட்டு என்ன சொல்கிறது லெஜெண்டரி பேப்ளேட் அப்படின்னா அது இந்த ஒரு வெரி எரேஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. சரி, ஓகே, இந்த வெரி எரேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ரிவ்யூன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேப்ளேட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோ போட்டு டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு லெஜெண்டரி பேப்ளேடு. இது மெட்டல் ஃபியூரியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை யூஸ் பண்ண யூசர் நேம், அதாவது பிளேடர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு. ஸோ இதை யூஸ் பண்ணவங்க பேர் கிங்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா, வெரி எரேஸ் ஒரு லெஜெண்டரி பேப்ளேட். டாப் 10 லெஜெண்டரி பேப்ளேடில் இதுவும் ஒன்று. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த பேப்ளேடுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிமிக் இருக்குது. என்ன ஒரு கிமிக்கு அப்படின்னா தெரியுதா, ஸோ ஸ்ப்ரிகனுக்கு இருக்கிற மாதிரி இதுக்குமே இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ரிகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிப்பை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பின் ட்ராக்கோடு அட்டாச் பண்ணி வந்திருக்க இந்த ஒரு கிமிக்கு. ஸோ நம்மளால் டிப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு வெரி எரேஸ் பேப்ளேடுக்கு. ஆக்சுவலாக இதை பார்த்து தான் ஸ்ப்ரிகனுக்கே வச்சுருப்பாங்க, ஏன்னா இது முன்னாடியே வந்துருச்சு மெட்டல் பேப்ளேட்னால. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் டைப்பு. அண்டு இருங்க காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸு, உங்களுக்கு தெரியும் அந்த ஷார்ப்னஸ்ஸு. இது யாரும் உள்ள போயிருது, சரிங்க. ஸோ அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டாக் டைப் இருக்கும். ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதனால தான் இந்த பேப்ளேடுக்கே ஸ்ப்ரிகனோட டிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை பார்த்து தான் ஸ்ப்ரிகனுக்கே வச்சுருப்பாங்க, ஏன்னா இது ஃபஸ்ட்டே வந்துருச்சு மெட்டல் பேப்ளேடு. ஸோ இதனால தான் இந்த பேப்ளேடே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்டு டாப் 10 லெஜெண்டரி பேப்ளேட்லேயும் இது யூனிக்காக இருக்கிற ஒரு பேப்ளேடு, ஓகே. ஏன்னா இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் எல்லாம் நம்மளால் வச்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்ளேடுக்கு இன்னும் ஒரு கிமிக் இருக்குது. இதை தவிர வேறு என்ன ஒரு கிமிக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், ஸோ இந்த பேப்ளேடுக்கு இன்னும் ஒரு கிமிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம லான்ச் பண்ணும் போது இது உள்ளே போயிடும். அண்ட் ஒன்ஸ் இது பேலன்ஸ் எல்லாம் போயிட்டு கடைசியில் அந்த ஃபைனல் சர்வே, எல்ட்ராகோட ஸ்ட்ரக்டர் ஃபைனல் சர்வே இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபைனல் சர்வே கடைசி கொஞ்சம் நேரத்தில் இதே வெளியில் வரும், இப்படியெல்லாம் வந்துடும். ஸோ இதுவுமே இந்த பேப்ளேடுக்கு ஒரு கிமிக்கு தான், ஓகே. ஸோ இந்த பேப்ளேடுக்கான இந்த ஒரு கிமிக்கு. அண்ட் இது ஸ்டார்டிங்லேருந்து இது வெளியில் தான் இருக்கும், அதாச்சும் இந்த ஒரு அம்புக்குறி ஸோ வெளியில் தான் இருக்கும். பட் நம்மளுக்கு பார்க்கும் போது கடைசியில் தான் அது வெளியில் வர மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அது ஸ்பீடாக சுற்றுறதுனால நம்மளுக்கு இந்த எல்லோ கலர் பார்ட் தெரியாது. இருங்க, நான் லான்ச் பண்ணியே காட்டுறேன். ஸோ லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ சும்மா பேட்டெல்லாம் நான் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நான் இந்த ஒரு ஃப்ளேம் டிஸ்கஸ் இல்லை ட்விஸ்டர் டெம்பர் எடுக்கும். ட்விஸ்டர் டெம்பர் எடுத்துருக்கேன். இது நான் கிட்ட மட்டும் வைக்கிறேன், என்ன நடக்குதுன்றாங்க. ஸோ நல்லா நான் ஜூம் வச்சு காட்டுறேன், இருங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளில இருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எல்லோ கலர் பார்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளில இருந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ ஃபுல்லாக எல்லாம் இருந்துருச்சு. அந்த ஒரு ஹார்மர், ஸோ வெரி எரேஸ்க்கான ஹார்மர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்களா, இப்போ டோட்டலாக இது வெளியில் வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த பேப்ளேடுக்கான கான்செப்டே. ஸோ இந்த ஹார்மர் வந்து பார்த்தோன்னா வெளியில் வரும் எப்போ அப்படின்னா, அது கடைசியாக இருக்கிற அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த ஹார்மோன் மட்டும் வந்துருக்குதுன்னா வெளில வரும். ஸோ இதுவுமே இந்த பேப்ளேடுக்கான ஒரு கிமிக் தான், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இது வெளில தான் இருக்கும். பட் நம்மளுக்கு டக்குன்னு பார்க்கும்போது அது உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி தெரியும், உள்ளேருந்து வெளில வர மாதிரி தெரியும். ஸோ ஓகே, சேம் டைம் இந்த பேப்ளேடுக்கு இன்னொன்று ஒரு கிமிக்குமே இருக்குது. என்ன கிமிக் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயுமே ஸ்பின் பண்ணோம், அதாவது இந்த டைரெக்ஷன் இப்படியுமே இந்த பேப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணோம், ஓகே. ஆனால் இது எந்த அளவுக்கு பவராக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ டெஸ்ட் லான்ச் சும்மா ஒரு லான்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லான்ச் பண்ணுறேன். மேலே உங்களுக்கு டைமிங் வரும், டிஃபென்ஸில் தான் இருக்குது, லான்ச் பண்ணிடலாம். ஸோ லான்ச் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆக்டிவ் ஆகுது அதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ உங்களுக்கு மேலே டைமிங் ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் அது எப்போ ஆக்டிவ் ஆகுது அப்படின்றோம் பார்த்துடலாம். ஸோ அந்த எல்லோ கலர் அதோட ஸ்பெஷல் மூவ். ஸோ ஸ்பெஷல் மூவ் இது இந்த மாதிரி ஒரு ஃபேக் கணினி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. டக்கராட்டோமி இல்லை, அது வேறு ஒரு
கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ண ஒரு அனிமி அது. ஸோ அதில் அந்த டயர் மாதிரி இருக்க பேப்ளேட்ஸ்லாம் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த பேப்ளேடுமே இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் மூவ்தான் வச்சுருப்பாங்க. அதாவது வெரியேரியஸ்க்கு இருக்க ஸ்பெஷல் மூவ் தான் அதுக்குமே இருக்கும். அதாச்சும் ஒரு அம்பை எடுத்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அம்பை எடுத்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் அந்த பேப்ளேட்டோட ஸ்பெஷல் மூவ். ஓகேவா, ஸோ லைட்டாக வெளில வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருது கைஸ் அந்த ஒரு ஆரோ மார்க்கு. அதை நம்ம எப்படின்னு சொல்கிறதுனே தெரில. ஸோ அதோட ஆர்மர் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெரியேரியஸோட ஆர்மர் அது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துட்டு இருக்குது, பார்த்தாலே தெரியும். நல்லா இருக்குது. டிஃபென்ஸில் தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கே டிஃபென்ஸ்க்கே இவ்வளோ நேரம் ஸ்டாமினா தாக்க பிடிக்கிருக்கு. ஸோ பேலன்ஸில் போட்டால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பேலன்ஸில் போடும்போது இன்னுமே கொஞ்சம் ஸ்டாமினா அதிகமாகும். ஓகேவா, ஸோ முடிய போகுது, ஐ மீன் தலைமாடுது, கீழே உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஏஸ் இன்னுமே சுற்றுது, பார்ப்போம் கைஸ். அந்த ஹார்மர் ஃபுல்லாக வெளில வந்துருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பீடு போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம ஹார்மரை நம்ம கண்ணால் பார்க்குற அளவுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். கீழே உள்ள போகுது, ஆமாம் கைஸ், உள்ளே போகுது கைஸ். எஸ், உளுந்துருச்சு. ஒரு நிமிஷம் ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். அண்ட் ஆங்கிள் மாற்றியாச்சு. ஸோ இந்த பேப்ளேடை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது. அதாச்சும் நம்மளால் டிப்பையுமே மாற்றிக்க முடியும். பார்த்தாலே தெரியும் 3 விதமான டிப்ஸ் இருக்கும். ஸோ இதையுமே நம்ம வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அண்ட் இதை நம்ம உள்ளே வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உள்ளேலாம் நம்மளால் வைக்க முடியாது, தானே வெளில இருந்தது. ஸோ அவ்வளோதான். இந்த பேப்ளேடை பற்றி சொன்னோம் அப்படின்னா இதுதான் இதோட பவரு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம பேட்டில்லாம் போட்டு பார்க்கலாம் இதை வச்சுக்கிட்டு. அண்ட் அட்டாக் டைப்பில் இது ஃபோர்ஸாகவும் சுத்தம், சேம் டைம் இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேப்ளேடு. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த பேப்ளேட்ஸோட கிமிக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த பேப்ளேடை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தான். ஓகேவா, சேம் டைம் அவ்வளோதான் இதோட பவரு. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கிமிக் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் லான்ச் பண்ணும் போது. பட் இது வெளியிலேயே தான் இருக்கும். இதை வந்து ஒரு பேப்ளேட் அட்டாக் பண்ணும் போது, அதாவது 2 ஸ்டார் டெம்போ சும்மா எடுத்து காட்டுறேன் கையில். ஸோ ஒரு பேப்ளேட் அட்டாக் பண்ணும் போது இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இப்படி உள்ள அமுங்குது. ஓகே, ஸோ அதை பயங்கரமான ஒரு ஹிட் வரும்போது இதை வந்து சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காக இது உள்ளே போகும். அதாவது ஒரு பேப்ளேட் விளங்குனதுக்கு அப்புறமா இதோட ஹார்மர் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுக்கும் போது அந்த பேப்ளேடை தள்ளி விடும். ஐயா, ஸோ ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஹிட் அடிக்கிற ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ஹார்மர் இருக்குது. ஸோ இந்த பேப்ளேட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் இங்கே ஜஸ்ட் ஏதோ ஒரு லெஜெண்டரி பேப்ளேடு. அண்ட் நிறைய எக்கச்சக்கமான கிமிக்ஸ் இருக்குது. ஸ்பிரிகனோட கிமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதோட கிமிக்ஸ் தான் ஸ்பிரிகனுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.